பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக உள்நோயாளிகளாக சேருபவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று 69 பேர் மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்று அந்த எண்ணிக்கை 70க்கும் மேலாக உயர்ந்திருக்கிறது. ஐசியூவில் சிகிச்சை பெறுபவர்களுடைய எண்ணிக்கையும் கூட இருந்து வருகிறது. இது சார்ந்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் சாரதா இணைப்பில் இருக்கிறார். சாரதா, இப்போ இந்த கொரோனா பரவல் தொடங்கிய காலகட்டத்தில் இதில் அச்சப்படக்கூடிய அளவில் ஒன்றும் இல்லை, லேசான அந்த தீவிரம் என்பது லேசாகத்தான் இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. தற்பொழுது உள்நோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அளவில் செல்வது ஏன், என்ன காரணமாக சொல்லப்படுகிறது மருத்துவர்கள் தரப்பில்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கொரோனா நிலவரம் என்பது நீங்கள் குறிப்பிட்டது போல இப்பவும் கூட அச்சப்படுவதற்கான தேவையில்லை, பதட்டப்பட வேண்டாம் என்றுதான் தொடர்ந்து சுகாதாரத்துறை அதிகாரிகளும் மருத்துவ நிபுணர்களும் கூட தெரிவித்து வருகிறார்கள். எனினும் கூட கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக இருந்த நிலையை விட தற்பொழுது பாதிப்புகள் அதிகரிக்கின்றன என்பதை நமக்கு இந்த எண்ணிக்கைகள் காட்டுகின்றன. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உள்நோயாளியாக சிகிச்சை பெற வேண்டிய நோயாளிகளுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் தற்போது 76 இருந்து வருகிறது. கடந்த 3 வாரங்களுக்கு முன்பாக 10 அல்லது அதற்கும் குறைவான நபர்கள் மட்டுமே உள்நோயாளிகளாக இருந்து சிகிச்சை பெற்று வந்தார்கள். அவர்களும் கூட ஆக்சிஜன் இல்லாத படுக்கைகளில் இருந்து ஆக்சிஜன் தேவை இல்லாமல் சிகிச்சை பெறக்கூடிய நோயாளிகளாக தான் இருந்து வந்தார்கள். ஆனால் தற்பொழுது ஒவ்வொரு நாளும் கொரோனா தொற்று உறுதியாகக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை எப்படி 200க்கு மேல் என்று அதிகரித்து வருகிறதோ அதே போன்று உள்நோயாளிகளுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து இன்றைய நிலவரப்படி பார்த்தால் மொத்தமாக 76 பேர் உள்நோயாளிகளாக இருக்கிறார்கள். நேற்று இந்த எண்ணிக்கை நீங்கள் குறிப்பிட்டது போல 69 இருந்தது. இந்த 76 பேரிலும் 19 பேர் ஆக்சிஜன் படுக்கைகளில், அதாவது லேசான நுரையீரல் பாதிப்பு இருப்பதன் காரணமாக 19 பேருக்கு ஆக்சிஜன் தேவைப்படக்கூடிய நிலையிலும் 3 பேர் ஐசியூ படுக்கைகளிலும் இருக்கிறார்கள். எனினும் கூட மொத்தமாக தமிழ்நாடு என்று பார்க்கும் பொழுது இந்த எண்ணிக்கைகள் பதற்றப்பட வேண்டிய, அச்சப்பட வேண்டிய எண்ணிக்கைகள் அல்ல என்றும், பொதுவாக தீவிர பாதிப்புக்கு உள்ளாகுபவர்கள் என்பவர்கள் இணை நோய்கள் இருப்பவர்கள், முதியவர்கள், அவர்களாக தான் இருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அதிகாரப்பூர்வமாக கடந்த சில நாட்களில், அதாவது குறிப்பாக இந்த அலையில் 2 பேர் உயிரிழந்ததாக அரசு தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. இன்னும் கோயம்புத்தூரிலும் நேற்றும் கூட சென்னையில் தனியார் மருத்துவமனையிலிருந்து அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு நபர் கொரோனாவால் உயிரிழந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அச்சப்பட வேண்டிய தேவையில்லை என்றாலும் கூட கண்டிப்பாக நாம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது என்பதை இந்த எண்ணிக்கைகள் உணர்த்துகின்றன. நேற்றும் கூட நாம் பார்த்திருந்தோம், கொரோனா தொற்று உறுதியாகக்கூடிய விகிதம் என்பது அதிகரித்து வருகிறது. அதாவது 100 பேருக்கு பரிசோதனை செய்தால் அதில் சென்னையில் சுமார் 8 பேருக்கும், தமிழ்நாடு முழுவதற்கும் இந்த எண்ணிக்கை எடுத்துக்கொண்டால் 5லிருந்து 6 பேருக்கும் தொற்று உறுதியாகி வருகிறது. எனவே இதற்குண்டான நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் இன்று அனைத்து மாநில சுகாதார அமைச்சர்களுடன் தற்பொழுது வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக ஆலோசனை கூட்டம் நடத்துகிறார். தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் கோவையிலிருந்து இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார். அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக மருத்துவமனைகள் இதற்கு தயாராக இருக்கின்றனவா, இந்த எண்ணிக்கைகள் அதிகரித்தால், ஆக்சிஜன் தேவை அதிகரித்தால் இதற்கு தயாராக இருக்கின்றனவா என்ற சோதனை பயிற்சியும் கூட ஏப்ரல் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் நடத்தப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்திலும் கூட இது குறித்தான ஆலோசனைகள், அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும். எனவே நாம் அச்சப்பட தேவையில்லை என்றாலும் கூட கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய காலம் என்று இந்த எண்ணிக்கைகள் நமக்கு உணர்த்துகின்றன. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உள்நோயாளிகளாக சேருபவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சார்ந்த விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சாரதா. தமிழ் சினிமாவின் சின்ன மனோரமா என்று அழைக்கப்படும் கோவை